கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் விசுவாசம் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையே காக்கக்கூடும். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவினுடைய வாழ்க்கை. ஒரு நாள் ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. நோவா, இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஜீவராசிகளையும் நான் அழிக்கப் போகின்றேன். ஆனால் உன்னை நான் காக்க விரும்புகிறேன். நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று கூறுகிறார். இந்த ஒரு வெளிப்பாடை குறித்து வேதம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்று கூறுகிறது. கர்த்தர் கிருபையாய் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் நோவா. கர்த்தருடைய கிருபைக்கு உகந்த ஒரு மனிதனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல தான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவானாய் நோவா நடந்து கொண்டார். அவரை குறித்து வேதம் கொடுக்கும் சாட்சி, தன் காலத்திலே உத்தமனும் சன்மார்க்கனுமாய் தீய மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல மனிதனாய் அவன் வாழ்ந்தான். அவன் கடவுளின் நியாய தீர்ப்பை குறித்து அறிந்தவுடனே பேழையை கட்டத் தொடங்குகிறான். சாதாரண ஒரு பணி அல்ல. கடந்த வருடம் நாங்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது கென்டக்கி என்ற மாநகரிலே நோவாவின் காலத்தில் கட்டப்பட்ட பேழையின் ஒரு மாதிரி வடிவத்தை வைத்திருந்தார்கள். ஏறக்குறைய 5 மாடி கட்டிட உயரம், பிரம்மாண்டமான ஒரு பேழை. அதனை கட்ட வேண்டுமே என்றால் கடினமான உழைப்பு, நேரம் செலவிட வேண்டாம். தன்னை சுற்றியுள்ள உலகம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும்போது அதற்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டிருப்பவனை போல் காணப்பட்டான். ஆனால் அவன் விசுவாசத்தினால் அந்த பேழையை கட்டி முடித்தான். அந்த பேழையை கட்டி முடித்தது மட்டும் இல்லாமல் தேவன் அவனிடத்தில் சொல்கிறாரு, நீயும் அந்த பேழையில் உள்ள ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகளை நான் உன்னிடத்திலே கொண்டு வருவேன், அவைகள் உன்னிடத்தில் வரும். அந்த ஜீவராசிகளுக்கு தேவையான உணவையும் நீ சேர்த்து வைக்க வேண்டும். அவர்கள் பேழைக்குள் இருந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது நோவாவினுடைய கடமை, அவனுடைய குடும்பத்தின் கடமை. நோவா கடவுள் மீது எவ்வளவு உண்மையுள்ளவனாக, நம்பிக்கையுள்ளவனாக இருந்தானோ அதே போல தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். லோத்தினுடைய வாழ்க்கையைப் போல் அல்ல. அவனது மனைவியும் மகன்களும் மருமகள்களும் நோவா எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உறுதுணையாய் இருந்தார்கள். அவனும் அவனது வீட்டாரும் காக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாமும் இவ்வுலகத்தின் குடிமக்கள் அல்ல, வரப்போகின்ற பரலோகத்தின் சுதந்திரவாளிகள் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அந்த உலகத்திற்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். நோவாவைப் போல கடவுள் பேழை கட்டும்படியாக நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை நம்பி அப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்ய தங்களை அர்ப்பணிப்பார்களா? அந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்தை கவர்ந்திழுக்கிறதா? நோவாவுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. இந்த உலகமே அவனை நம்பாமல் போனாலும் அவனுடைய குடும்பத்தினர் அவனை நம்பி அவனுக்கு பின் சென்று கர்த்தரின் ரட்சிப்பை சுதந்திரித்தார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தினரை கர்த்தருக்குள் வழிநடத்தும் நோவாவைப் போல விசுவாச வீரர்களாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.